தினமலர் இன்றைய தலைப்புச் செய்திகள். தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் திடீர் ஐஸ். 4 ஆண்டுகளாக எதிர்த்து அறிக்கை கொடுத்தவர் திடீர் பல்டி. ஆட்சி நன்றாக நடக்கிறது என கூறி மகளுக்கு சீட் கேட்கிறார். தமிழகத்தை தலைசிறந்த மாநிலமாக்குவேன், முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதி. இலங்கை நோக்கி நகரும் காற்றழுத்தம் இன்று கரையை கடக்கும் என அறிவிப்பு. 4 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட். தமிழகம் மேற்கு வங்கம் இடையே விரைவில் 3 அம்ரித் பாரத் ரயில்கள். கரூரில் 41 பேர் உயிரிழந்த இடத்தில் மத்திய உள்துறை அதிகாரிகள் ஆய்வு. சார் பதிவாளர்கள் 32 பேர் திடீர் மாற்றம். தமிழகம் மேற்கு வங்கம் இடையே விரைவில் சர்வர் பாதிப்பால் விரல் ரேகை பதிவு தாமதம். பொங்கல் பரிசு வாங்க காத்து கிடக்கும் மக்கள். வெள்ளி விலை கிலோவுக்கு ரூபாய் 4000 குறைவு. தலைமைச் செயலகம் நோக்கி ஆசிரியர்கள் பேரணி. பகுதி நேர ஆசிரியர்கள் கைது. காஞ்சி காமகோடி இடத்தில் யானைகளை ஒப்படைக்க உத்தரவு. லேப்டாப்பில் ஸ்டாலின் படம் நீக்கினால் வாரண்டி இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் பதவி பழனிசாமிக்கு எதிராக மனு தள்ளுபடி. தவேகாவுடன் புதிய தமிழகம் கூட்டணி. திமுகவுக்கு விரோதமாக பேசும் திருச்சி வேலுச்சாமி மீது நடவடிக்கையா? கிரீஷ் சோடங்கர் மறுப்பு. நியாயம் தர்மம் பற்றி விஜய் பேசலாமா? இந்து மக்கள் கட்சி. தணிக்கை சான்று அளிப்பதில் அரசியல் இல்லை, சரத்குமார். திமுக தயவு இல்லாமல் படங்கள் ரிலீஸ் ஆகாது, ராஜா. காங்கிரஸ் நாளை உண்ணாவிரதம். திருப்பரங்குன்றம் வருகிறார் பிரதமர் மோடி. பழனிசாமியுடன் நாகேந்திரன் ஆலோசனை. தவிர்த்து தடை தராசி விமர்சனத்தால் கொந்தளித்த காங்கிரஸ் எம்பி. பொங்கல் பரிசு தொகைக்காக பயிர்க்கடன் பணம் படைமாற்றமா? அண்ணாமலை. காரணம் தெளிவுபடுத்தாவிடில் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. பொங்கல் பரிசு பாதி கேட்ட மனைவி மண்டை உடைப்பு. பல்கலை ஆக்கிரமித்த அரசு நிலத்தை மீட்க ஹைகோர்ட் உத்தரவு. கோவில் நகைகள் மாயம், நாகர்கோவில். கடனை திருப்பி செலுத்தாததால் வாத்தியர் படம் ஏலம். கூடுதல் கண்டெய்னர் முனையம் விரைவுபடுத்த அமைச்சரிடம் மனு. ஊர்காவல் படைக்கு 48 திருநங்கையர் தேர்வு. மருத்துவ சிகிச்சைக்கு ஆண்டுதோறும் 15 லட்சம் பேர் தமிழகம் வருகை. மதுக்கடைகளுக்கு 3 நாட்கள் விடுமுறை. ஏற்றுமதி வட்டி மானிய திட்டத்தில் உச்சவரம்பை தளர்த்த வேண்டும். திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் எதிர்பார்ப்பு. பிளாஸ்டிக் தொழில் நிறுவனங்கள் EPR தளத்தில் பதிவு கட்டாயம். பெருநிறுவன பணியாளர்கள் ஸ்டார்ட் அப் துவக்க வளைப்பு. பிப்ரவரி 1 ஞாயிறன்று மத்திய பட்ஜெட் தாக்கல் உறுதி செய்து பார்லிமெண்ட் விவகாரக்குழு. இந்தியாவில் AI சர்வர்களை தயாரித்து ஏற்றுமதி செய்ய லெனோவா திட்டம். மத்திய அரசுக்கு நிலுவைத் தொகை ஆண்டுக்கு ரூபாய்